வணக்கத்துடன் இது ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு இணையதளத்தில் நான் பார்த்த ஒரு செய்திதான். அதாவது ஒரு போப்பாண்டவர் ஒரு ஆள் இருந்திருக்கிறார். அவருடைய பேர் 14ஆம் கிரிகோரி. இங்கிலாந்து நாட்டில் இருந்த ஒரு போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் வீட்டிலே உட்கார்ந்திருந்திருக்கிறார். வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய வீட்டில் ஒரு பூனை அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. பூனையை கொஞ்ச நேரமாக அவர் அந்த பூனையை உற்று நோக்கி கொண்டே இருந்திருக்கிறார். பூனை அவரை பார்த்தவுடன் இன்னும் அதிக ஒரு பாசத்தோடு அது அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு இருந்திருக்கிறது. திடீரென்று அந்த போப்பாண்டவர் மனதில் என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. இரவோடு இரவாக கிறிஸ்தவ சபைகளுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார். அந்த அறிவிப்பு அவர் என்ன வெளியிடுகின்றார் என்றால், உடனடியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூனைகளை எல்லாம் நீங்கள் அடித்து கொன்று விடுங்கள். இந்த பூனைகள் சாத்தானுடைய பிள்ளைகள். நம்மளுடைய இறை வாழ்க்கையை சிதைப்பதற்காக சாத்தான் உருவாக்கி அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு சாத்தானுடைய குழந்தை தான் இந்த பூனைகள் எல்லாம். எனவே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூனைகள் எல்லாம் அடித்து கொன்று விடுங்கள் என்று அந்த போப்பாண்டவர் அறிவித்து விடுகிறார். இந்த போப்பாண்டவர் அறிவித்து விட்டார் என்றவுடன் மதத்தை அதை தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் தலைவராக நினைக்கக்கூடியவர் சொல்லிவிட்டார் என்கின்ற அடிப்படையில் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பூனைகளையுமே அவர்கள் அடித்து கொன்று விடுகிறார்கள். இது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பூனைகள் எல்லாமே அப்புறப்படுத்தப்பட்டு விடுகிறது. அதெல்லாம் கொலை செய்யப்படுகிறது. ஒரு 3 மாதம் கழிந்த பின்பு பார்த்தால் எல்லாருடைய வீடுகளிலும் எலி தொல்லை அதிகமாகி விடுகிறது. ஒரு கட்டத்தில் எலிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த எலியின் பெருக்கத்தின் காரணமாக தொற்று நோய் ஒன்று பரவுகிறது. அந்த தொற்று நோயில் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். அதன் பின்பு எல்லோரும் யோசிக்கிறார்கள், எப்படி எலியை நாம் கட்டுப்படுத்துவது என்று யோசிக்கின்ற பொழுதுதான் இயற்கை பூனையை அதற்காக படைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அதன் பின்பு மீண்டும் பூனையை வளர்ப்பதற்கான ஒரு களம் எடுத்திருக்கிறார்கள் என்பது நாம் அந்த செய்தியின் மூலம் அறிய முடிகின்றது. அப்படி என்றால் மதம் பல நேரங்களில் மதத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் தவறான செய்திகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. போப் கிரிகோரி அவர்கள் ஒருவேளை அவருடைய செயல்பாடுகள் நல்லவைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பூனை விடயத்தில் அவர் ஒரு தவறான அணுகுமுறையை எடுத்திருக்கிறாரோ என்கின்ற ஐயப்பாடுதான் மனதிற்குள் எழும்பியிருந்தன. தெரிந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் இன்பா.